வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், பத்திரிகை, மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். என்னோட சென்டிமெண்ட் எப்பவுமே உங்கள் முன்னாடி என்னோட படத்தோட ஆடியோ ரிலீஸ் எப்போ நடத்துவேன். டச்வுட் ஆண்டவ புண்ணியத்தில் உங்களோட பெஸ்டிங்கில் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அந்த வரிசையில் முத்தின கத்திரிக்காய் இது ஆடியோ ரிலீஸ் மட்டும் இல்லாமல் முதல் தடவையாக நாங்களே அதை ரிலீஸ் பண்ணுறோம். அவனி ஆடியோன்ட்டு ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் இன்றைக்கி ஒரு முக்கியமான சந்தோஷமான நாள் எனக்கு. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் முத்தின கத்திரிக்காய் பற்றி ஒரு டெஃபினிஷன் ஏதாவது சொல்லணுன்னாங்க. முத்தின கத்திரிக்காய்னா ஒரே வார்த்தையில் டெஃபினிஷன்னா நான் தான். இந்த படத்தில் முத்தின கத்திரிக்காய் நான் தான். ஸோ அந்த வேலை முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நம்ம குட்லக் கல்யாணம் சார் அவர் இதை முக்கியமாக சொன்னார். நல்ல விஷயமும் கூட. குட்லக்கில் இருந்த 4 ஃப்ரேம்ஸ் இந்த கல்யாணம் சார் இப்போ இந்த பிரசாத் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த தேட்டர் இந்த சிஸ்டம் எல்லாமே நல்லா அப்கிரேட் பண்ணி கல்யாண சாரோட சீரிய மேற்பார்வையில் இன்னும் இது ஓஹோன்னு வளரும். நம்ம எல்லாருக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்ட்டு நம்புகிறேன். கல்யாண சார் ஆல் தி பெஸ்ட். அப்புறம் முத்தின கத்திரிக்காய் பற்றி சொல்லணுன்னா, நான் எந்த வித எதிர்பார்ப்பும் நிறைய படம் பார்ப்பேன். டெய்லி ஒரு படம் பார்க்குறது என்னோடய பழக்கம். அது அப்படி பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்த்தேன். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு மலையாள படம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மோகன்லால், மம்முட்டி சார் படம்னா பார்க்கலாம். பார்த்தா அப்போ பிஜு மேனன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு பிஜு மேனன் அவர் ஹீரோவாக நடித்த படம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் ஆரம்பித்த படம் முடிகிற வரைக்கும் என்னோடய கண் பார்வை அங்கங்கே திருப்ப விடாமல் அப்படி அருமையாக இருந்துச்சு அந்த படம். நான் நிறைய காமெடி படம் பண்ணுறவன் என்னையே அந்த படம் அப்படி சிரிக்க வச்சுது, ரசிக்க வச்சு படம் முடியும் போது ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வந்துச்சு. அப்போயே முடிவு பண்ணேன் இந்த படம் நம்ம தமிழில் பண்ணோன்ட்டு. ஏன்னா இது நகரம் படத்துக்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் எனக்கு இந்த நடிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. திரும்பி டைரக்ஷன் வந்துட்டேன். அரண்மனை 1 and 2 நான் நடிச்சதுக்கெல்லாம் கூட காரணம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கேரக்டர். அந்த கேரக்டர் வேறு எந்த ஆர்டிஸ்ட் கேரக்டரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது கேட்குற நேரத்தில் நம்மளே பண்ணிடலான்னு பண்ணதானே அது ஒரு கேரக்டர் தான் கணக்கில் எடுத்துக்க முடியும், ஒரு ஹீரோ மாதிரி கேரக்டர் இல்லை. இனிமேல் நடிப்பு பக்கமே வர வேணான்னு இருந்தேன். இந்த படத்தை பார்த்தா நாங்கள் நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்போ இந்த படம் பண்ணலான்னா யார் டைரக்டர் வச்சு பண்ணலாம்? ஏன்னா நான் நடித்து நான் டைரக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு கஷ்டமான காரியமாக இருந்துச்சு. அப்போ என் மைண்டுக்கு முதல்ல வந்தவர் வெங்கட். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக என் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்கிறத விட என் கூட பிறந்த ஒரு சகோதரனாக கூடவே இருந்தார். இந்த 6 வருஷத்தில் நான் எனக்கு கிடைச்ச வெற்றியிலெல்லாம் வெங்கட்டோட பங்களிப்பு மிகப்பெரியது. ஒரு கோ டைரக்டராக மட்டும் இல்லாமல் டைலாக் ரைட்டராக, ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக, டிஸ்கஷனில் எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஷூட்டிங் நான் காலையில் போனேன்னா வெறும் கேமரா ஆங்கிள் பார்த்து ஸ்டார்ட் கட் சொன்னால் போதும். அதை தவிர மற்ற எல்லா பொறுப்பும் வெங்கட்டுங்கிற ஒரே ஒரு நபர், அவர் தோல் தான் அத்தனை வெயிட் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் எதுக்கு எடுத்தாலும் நான் வெங்கட் தான். சரி சமயம் வீட்லேயே வெங்கட்டுமே போராட்டி திட்டுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு எல்லா வகையிலையும் எனக்கு அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தார். பெரிய பலமாக இருந்தார். என் வெற்றிக்கு பெரிய உறுதுணையாக இருந்தார். அப்போ அவருக்கு நான் பண்ணுற கைமாறு அவருக்கு நான் ஒரு படம் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு படம் ஓடனாலே அந்த படத்தோட டைரக்டருக்கு அந்த படம் டைரக்டரோட அசிஸ்டண்ட்டுக்கே நிறைய படம் கிடைக்கும். அந்த மாதிரி வெங்கட்டுக்கு நிறைய அழைப்பு கூட அவர் அந்த பக்கம் போவே இல்லை. அந்த சின்சியாரிட்டி நானாக பார்த்து நீங்கள் படம் பண்ணுங்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரி இருந்தார். ஸோ அவருக்கு நான் படம் கொடுக்க வேண்டியது கடமை மட்டும் இல்லை, அது ஒரு கைமாறும் கூட. ஸோ அந்த மாதிரி வெங்கட்டுக்கு ஒரு படம் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த வெள்ளிமுகா பார்த்தேன். அப்போ வெங்கட்ட சொன்ன வெங்கட், நான் நம்ம பேனரில் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பாருங்கள், பிடிச்சா பண்ணுவோம், இல்லைன்னா நீங்கள் என்ன கதை பண்ணுறீங்களோ உங்கள் சாய்ஸ், நீங்கள் இதுதான் கதைன்னு சொல்லுங்கள், கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் சார், கதை ரெடி ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லுங்கள், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு. பட் வெங்கட்டுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் இது பண்ணலாம் சார், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அப்படி ஆரம்பித்தது தான் இந்த முத்தின கத்திரிக்காய். அதான் வெங்கட் இப்போ நவீன பாக்கியராஜ் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும். பட் உண்மையாகவே படம் பார்க்கும்போது எனக்கு பாக்கியராஜ் சாரோட படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பாக்கியராஜ் சார் படம் வரும்போது நாங்களாம் ஒரு படம் முடிச்சு வெளியில் வரும்போது அப்படி ஃபீல் பண்ணுவோம், என்னடா அடுத்த பாக்கியராஜ் சார் படம் பார்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகுமேன்ட்டு. அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சாரோட ஃபேன் நான். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு அந்த பாக்கியராஜ் சாரோட அந்த படம் பார்க்குற ஃபீலிங்கே இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட். படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு புன்சிரிப்பு மனசு இருந்துகிட்டே இருக்கும். படம் முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் அந்த ஃபீலிங் இருக்கும். முத்தின கத்திரிக்காய் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான தரமான நகைச்சுவை படம். இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக அதுவும் இருக்குது, லவ் இருக்குது, ஹியூமர் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எல்லாத்தோட அந்த படத்தில் பிடிச்சது எனக்கு வெங்கட்டோட ஸ்க்ரீன் பிளே. அதாவது மலையாள படத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் மட்டுமே ஒர்க் பண்ணார். எல்லாம் முடிச்சு கரெக்ஷனாக முடிச்சுட்டு இப்போ நீங்கள் டீசரில் பார்த்த டைலாக் எல்லாமே அவர் கதை சொல்லும் போதே
டைலாக்கோட தான் கதையை சொன்னார். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து வெங்கட்டோட குழந்தை. ஏன்னா ஒரு ஷார்ட்டில் ஒரு டைலாக் மாற்றி இப்போ இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு வயசுக்கு மேலே வயசு பொண்ணை லவ் பண்ணுறது நாய் துரத்தும் போது ஜட்டி அவிழ்கிற மாதிரி, போனால் போதுன்னு விட்டுட்டு போக முடியாது, நின்று போட முடியாது, இது டைலாக்கு. இதில் வந்து போனால் போகுதுன்னு விட்டுட்டு போக முடியாததை மாற்றி நின்று போட முடியாது, போனால் போதுன்னு விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான், அவர் என்ன ஆக்ஷனோ அதுதான். ஒரு நாள் 2 நாளாக நாங்கள் எல்லாம் டியூன் ஆகிட்டோம். நான் விடிவி சார் ஆகட்டும், புலி ஆகட்டும், எல்லாருமே. இந்த படத்தில் ஈச் அண்ட் எவ்ரி இது நம்ம தலை அஜித் சொல்கிற மாதிரி அவராக ஒவ்வொரு வினாடியும் வந்து வெங்கட்டே செதுக்கினது. முத்தன கத்திரிக்காய் வெங்கட் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் வந்து மேடை கூப்பிடுவேன் என்னோட எல்லா படத்துலையும். ஏன் வெங்கட் ஸ்டேஜுக்கு வாங்க? இல்லை சார்னு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழே தான் உட்காந்துருப்பார். ஆனால் அவர் முதல்ல ஏறுற ஸ்டேஜே வந்து அவர் டைரக்ட் பண்ணுற ஸ்டேஜ்னு எழுதியிருக்கு. அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காரு. இன்னும் பல மேடைகள், பல வெற்றிகளை வந்து வெங்கட் பார்க்கணுன்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அவர் திறமைக்கு நம்ம இனி அவரை பற்றி அடிக்கடி பேசுவோம், பேசப்படுவார், பல வெற்றிகளை தருவார். என்ன மாதிரி டைரக்டருக்கெல்லாம் பெரும் போட்டியாக வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் வெங்கட். அப்புறம் படத்தோட இன்றைய மியூசிக் ஹீரோ விபின், யங்ஸ்டர், வேலை வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுது. ஆனால் ஃபைனல் ஒர்க் அவுட்புட் வந்து பிரமாதமாக கொடுத்துட்றாரு. அதனால் வந்து அந்த கோவெல்லாம் மறைஞ்சிருது. வெரி டேலண்டட் மியூசிஷியன். அலோனா போய் பேசுகிறேன், அது கண்டினியூஷனாக இந்த படத்தில். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து வெங்கட்டும் நானும் வந்து விபின்ட்ட பேசுறது என்னென்னா, இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு சின்ன சிட்டியில் நடக்கிற படம், ஒரு தென்காசி நாகர்கோவில் மாதிரி ஊரில் நடக்கிற படம். ஸோ விஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக அந்த ஒரு இந்த மாதிரி இந்த வில்லேஜ் ஸ்மால் டவுன் படம் மாதிரி இருக்கும். பட் மியூசிக்கில் தான் இதுக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கணும். ஷுட் பி இட் லைக் ஃபியூஷன் மாதிரி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு குத்து நாட்டுப்புற டியூனு, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கணும். ஒரு ஒரு ஐடியா தான் கொடுத்தோம், அதை கேட்ச் பண்ணிவிட்டு அருமையாக போட்டிருக்காரு விபின். அருமையான மியூசிக் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் டைமிங் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா எங்கேயோ உயரத்துக்கு போவார்னு நம்புகிறேன் விபின். அதே மாதிரி கேமராமேன் முருகன் கண்டினியூஸாக 2வது படம் பண்ணுறாரு. படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஐயோ ரொம்ப கேவலமாக தெரியுமான்ட்டு. பட் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் முருகன். அப்புறம் எப்பவுமே என் படத்தில் எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுற ஸ்ரீகாந்த், வெக்க சுபாவம். வெங்கட் எந்த அளவுக்கு எனக்கு வந்து பெரிய உறுதுணையோ அதே மாதிரி ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் டெக்னிக்கல் சைடில். ஸ்ரீகாந்த் இல்லைன்னா எனக்கு ஃபைனலில் கை கால் ஓடாது. என்னோட ஆஸ்தான எடிட்டர், நேஷ்னல் அவார்டு வாங்கினவர், ஆனால் அதெல்லாம் வெளியில் கட்டிக்காத அளவுக்கு ஒரு அடக்கமானவர். அப்புறம் டோட்டலாக என்னோடய டீம் எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியல, எல்லாருக்கும் நன்றி. ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, கவுண்டமணின்னு இருக்கும்போது கவுண்டமணின்னு, அப்புறம் வடிவேல்னு, சந்தானம் சார், விவேக் சார், எல்லாருமே அந்தந்த காலகட்டத்தில் வந்து யார் வந்து ஒரு டாப் காமெடினோ அவங்கள வச்சு காமெடி பண்ணும்போது தான் ஆடியன்ஸ் சிரித்தாங்க. அது வந்து ஒரு வகையில் எங்கள் மாதிரி டைரக்டருக்குலாம் பர்டனாக இருக்கும். ஸோ எல்லா காமெடியும் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மேலே மட்டும் வச்சு கதையை நவுத்துறோம் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து டைரக்டர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலம். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்து, சீன் நல்லா இருந்து, அந்த காமெடி பஞ்சஸ் நல்லா இருந்தால் அது யார் பண்ணாலும் ரசிக்கிறாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட், நல்ல ஹியூமர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ வந்து தமிழ் ஃபீல்டில் கிடச்சிருக்காங்க. அதனால தான் வந்து எனக்கு பார்த்தா முத்தன கத்திரிக்காய் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. எல்லா கேரக்டருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வில்லன்னு போட்டால் வில்லன் வந்து போர் அடிக்கும். ஏன்னா வில்லன் வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக வந்து மாறி கத்தி எடுத்துகிட்டு வரலாம் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வில்லன் பார்த்தீங்கன்னா விடிவி சாரும் சிங்கம் புலியும். அது நடிக்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும். 2 பேரும் இந்த அளவு வந்துட்டு எனக்கு பார்த்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் என்னென்னா அந்த வில்லன் நடித்த சீன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காமெடி ஆர்டிஸ்ட் கேங் தான். விடிவி சார், சிங்கம்புலி, சதீஷ், தீபன், அப்புறம் இப்போது வர்றது இவர் கடைசியாக இறங்கி அடிக்கிற தோனி மாதிரி ஒரு சீன் 2 சீன் வந்தாலும் 6 அடிக்கிற நம்ம யோகி பாபு. எனக்கு ரொம்ப ஃபீலிங் இந்த படத்தில் யோகி பாபு வந்து சின்ன கேரக்டராக தான் வந்திருக்காரு. பட் டீசரில் அவரோட டைலாக்கு பார்த்தா அவ்வளோ ரெஸ்பான்ஸ். அவர் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோ ரசிக்கிறாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு டீம் எல்லாமே அமைஞ்சுது, ஆர்டிஸ்ட் ஆகட்டும். அப்புறம் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப தடுமாறினது ஹீரோயின் செலெக்ஷனுக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து என்னோட பேராக இருக்கணும், அதே நேரத்தில் வயசு வித்தியாசம் கொஞ்சம் இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசு இதாக தெரியக்கூடாது. அப்படி யாரா போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் அரண்மனை 2 வந்துச்சு. அரண்மனை 2ல் பார்த்தீங்கன்னா அன்சிகா, த்ரிஷாலாம் இருந்தாலும் பூனம் பஜ்வாவும் வந்து வெகுவாக கவனத்தை கவர்ந்தாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, சார் அந்த படத்தில் பூனம் பஜ்வா சூப்பர் சார்ன்ட்டு. என்னென்ன அந்த பொண்ணுட்டு அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆம்பளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது பூனம் பஜ்வாவை. சம்திங் என்னமோ இருக்குது.
கரெக்டாக என்னன்னா இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் கல்யாணமே வேணான்றதும் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா வெறித்தனமாக கட்டிக்கிட்டா இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு துரத்துற அளவுக்கு அந்த பொண்ணு அழகாக இருக்கணும், அதே நேரத்தில் ஓம்லியாக இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த கிளாமர் சைடு இருக்கணும். இதெல்லாம் கலந்து ஒரு பர்ஃபெக்ட் மிக்சராக வந்து பூனம் பஜ்வா இருந்தாங்க. ஸோ பூனம் பஜ்வா ஹீரோயின் ஆனாங்க. ஸோ அருமையான ஆர்டிஸ்ட்டு கிடைச்சாங்க, ஹீரோயின் கிடைச்சாங்க, நல்ல டீம் கிடச்சிது, எல்லாம் நல்லபடியாக வந்து முத்திரங்கத்திரிக்கா நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து சென்சார் முடிஞ்சு யூசர் கிட்ட வாங்கியிருக்கோம். ஜூன் 17 ஆண்டவங்களே நல்லபடியாக வச்சுன்னா ஜூன் 17 ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறோம். வழக்கப்படி உங்களோட ஒத்துழைப்பு எப்பவும் போல் எங்களுக்கு தேவை. வந்த அனைவருக்கும் நன்றி. படத்தை பற்றி நல்ல வார்த்தை எழுதி நல்லபடியாக ப்ரமோட் பண்ணி எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.